அத்தியாயம் 90. தங்கப் படிக்கட்டு. படிக்கட்டில் ஏறுவது எவ்வளவு கடினம் என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கும்போது அந்த முதியவர் கையை அசைத்தார். சிறிது விரிசல் சத்தத்துடன் படிக்கட்டு முழுவதும் இருந்த வெளிப்படையான தடை மறைந்தது. இந்த முறை அந்த முதியவரின் குரல் சத்தமாக இருந்தது. அவர் கட்டளையிடும் தொனியில் சொன்னார், ஏற ஆரம்பி. கபிலன் படிக்கட்டை பார்த்தான். பார்த்திபன் அவன் பக்கத்தில் தோன்றினான். அவன் கபிலனை பார்த்து சிரித்தான். கபிலன் யார் முதலில் உச்சத்தை அடைவார்கள் என்று பந்தயம் கட்டுவோமா? கபிலன் பார்த்திபனை பார்த்தான். ஆனால் அவன் பதில் சொல்வதற்குள் நயன் சத்தமாகச் சொன்னான், நிச்சயமா நான் ஜெயிப்பேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ரேகன் அவர்களைப் பின்னால் இருந்து அணுகி தாழ்ந்த குரலில் சொன்னான், நாம் தொடர்ந்து சும்மா நின்று ஏறத் தொடங்கவில்லை என்றால் நாம் கடைசியாக இருப்போம். நயன், பார்த்திபன், கபிலன் ஒரே நேரத்தில் படிக்கட்டு பாதையைக் காட்டிக் கொண்டிருந்த ரேகனை பார்த்தார்கள். அவர்கள் படிக்கட்டுகளைப் பார்த்தார்கள். அவர்களைத் தவிர கிட்டத்தட்ட அனைவரும் ஏறத் தொடங்கிவிட்டனர். தரணும் கெல்வினும் கிட்டத்தட்ட 3வது படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருந்தனர். பவானியும் மதனாவும் 2வது படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருந்தனர். மற்ற அரை மனிதர்களும் எல்ஃப்ஸும் அவர்களை விட ஒரு படி பின்னால் இருந்தனர். கபிலன் சிமிட்டிய கண்களுடன் படிக்கட்டுகளைப் பார்த்தார். பியா! தான் பார்ப்பதை நம்ப முடியாமல் அவசரமாகத் தன் தலையின் மேற்புறத்தை பார்த்தான். கபிலன் பேசிய பிறகு நைன், ரேகன் மற்றும் பார்த்திபன் ஆகியோரும் அவர் எங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அகன்ற கண்களால் பார்த்தனர். தரனுடன் சேர்ந்து படிக்கட்டில் ஒரு சிறிய சிவப்புப் பறவை ஏறுவதை அவர்கள் கண்டார்கள். பறவையைப் பார்த்ததும் அவர்கள் வெடித்துச் சிரித்தனர். கண்களில் இருந்து கண்ணுக்குத் தெரியாத கண்ணீரைத் துடைத்துக் கொண்டே நயன் பரிதாபத்துடன் கபிலனை பார்த்தான். கபிலன், உன் செல்லப்பிராணி உன்னை பொக்கிஷங்களுக்காகக் காட்டிக் கொடுத்த மாதிரி இருக்கு. கபிலன் பியாவை பார்த்து மனதிற்குள் கத்திக்கொண்டே படிக்கட்டு நோக்கி ஓடினான். பியா, என்ன ஆச்சு? நாம 2 பேரும் சேர்ந்து ஏற வேண்டியிருந்ததா? நீங்க எப்போ படிக்கட்டுல ஏற ஆரம்பிச்சீங்க? அட திருட்டு நாயே, இரு, நான் வரேன். பார்த்திபன், ரேகன் மற்றும் நெய்ன் ஆகியோரும் அவருக்குப் பின்னால் சென்று ஏறத் தொடங்கினர். கபிலனின் குரலைக் கேட்டதும் பியா திரும்பிப் பார்த்து அப்பாவித்தனத்துடன் கண்களை சிமிட்டினாள். பியா கபிலனை பார்த்து, நான் எப்போது உன்னுடன் ஏற ஒப்புக்கொண்டேன்? கபிலன் கிட்டத்தட்ட தடுமாறி விழுந்தார். ஆனால் அவன் அமைதியாக இருந்தார். ஏனென்றால் அவன் இவ்வளவு பேர் முன்னிலையில் சபிக்க விரும்பவில்லை. எல்லோரும் படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருந்தபோது அந்த முதியவர் திடீரென்று பார்த்திபனை பார்த்தார். அவரது முகத்தில் ஒரு ஆச்சரியமான வெளிப்பாடு தோன்றியது. அவன் மனதிற்குள்ளேயே முணுமுணுத்தான். அவர் உடலுக்குள் ஏன் இயற்கை சாரம் வைத்திருக்கிறார்? வெளியே ஏதாவது நடந்ததா? அவரது குரல் மிகவும் தாழ்வாக இருந்ததால் யாரும் அவரது வார்த்தைகளைக் கேட்கவில்லை. எல்லோரும் படிக்கட்டில் ஏறி பாதியளவு தூரத்தை எளிதாகக் கடந்தபோது திடீரென்று ஒரு அரை மனிதன் அவன் பாதையில் நின்றான். நெற்றியில் வியர்வை வழிய அவர் முழங்காலில் விழுந்தார். கபிலன் குழப்பத்துடன் அந்த அரை மனிதனைப் பார்த்தான். என்ன நடந்தது? அவர், நைன், பார்த்திபன் மற்றும் ரேகன் ஆகியோர் கிட்டத்தட்ட தொடக்கப் படிக்கட்டுகளில் இருந்தார்கள். அதனால்தான் அவர்களால் கீழே இருந்து அனைவரின் நிலைமையையும் தெளிவாகப் பார்க்க முடிந்தது. நின்ற அந்த அரை மனிதனின் முகத்தில் வேதனையான வெளிப்பாடு தெரிந்தது. மேலும் அவரால் மேலும் ஏற முடியவில்லை என்பது போல் தோன்றியது. விரைவில் அவர்களின் பார்வையின் கீழ் இன்னும் பலர் வியர்க்க ஆரம்பித்து முழங்காலில் விழுந்தனர். அவர்கள் மிகுந்த அழுத்தத்தை அனுபவிப்பது போல் இருந்தது. ஆனால் இன்னும் ஏறிக்கொண்டிருந்த மற்றவர்கள் குழப்பத்துடன் அவர்களைப் பார்த்தார்கள். பாதி தூரம் சென்றதும் கெல்வின் நடப்பதை நிறுத்தினான். தரன் கெல்வினைப் பார்த்தான். அவன் மிகவும் வியர்த்துக் கொண்டிருந்தான். பெரிதும் மூச்சு விட்டுக் கொண்டிருந்த கெல்வின் தரனை பார்த்தார். அவர் முற்றிலும் நலமாக இருந்தார். அச்சச்சோ, என் உடலில் ஏதோ கண்ணுக்குத் தெரியாத அழுத்தம் அழுத்துவது எனக்குத் தெரியுது. நான் இன்னொரு படிக்கட்டில் ஏறினால் என் எலும்புகள் நசுங்கிவிடும் என்று நினைக்கிறேன். தரன் கெல்வினுக்கு எப்படியாவது உதவ விரும்பினான். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. இறுதியில் கெல்வின் அவரை ஏறுவதைத் தொடரச் சொன்னார். ஏனென்றால் அவர்தான் என்பதால் அவர் அங்கேயே நிற்கக்கூடாது என்று அவர் விரும்பினார். மேலும் அந்த முதியவரின் கூற்றுப்படி அவர்கள் எவ்வளவு உயரமாக ஏறுகிறார்களோ அவ்வளவு விலைமதிப்பற்ற புதையலைப் பெறுவார்கள். தரனை இங்கே நிறுத்தும் அளவுக்கு அவர் எப்படி சுயநலமாக இருக்க முடியும்? தயக்கமான முகபாவத்துடன் தரன் கெல்வினை விட்டுச் சென்றார்.
கெல்வினைப் போலவே பாதியளவு மலையைத் தாண்டியதும் கிட்டத்தட்ட 60 பேர் ஏறுவதை நிறுத்திவிட்டனர். அவர்களால் இன்னும் ஏறிக்கொண்டிருந்த மற்றவர்களைப் பார்ப்பதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. நயன் பாதியைக் கடந்த பிறகு அவரும் கெல்வின் நின்ற அதே படிக்கட்டில் நின்றார். கபிலன் நைனை திரும்பிப் பார்த்தான். அவன் கசப்புடன் சிரித்தான். நயன் கபிலனை பார்த்து, கபிலா, நான் உன் முதுகில் ஏறிக்கவா? இனி என்னால் தொடர முடியாது என்று நினைக்கிறேன். மன்னிச்சிடு நயன், நான் ஒன்னும் கழுதை கிடையாது. கபிலனின் அருகில் இருந்த பார்த்திபன் திடீரென்று தீவிரமாகப் பேசினார். தங்க படிக்கட்டு நம் திறமையைச் சோதிக்கிறது என்று நினைக்கிறேன். என்ன? கபிலன் பார்த்திபனை சீரியஸாகப் பார்த்தான். அது உண்மையென்றால் அவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டான் என்று அர்த்தமல்லவா? அவரது திறமை அகாடமியில் பி தரவரிசையாகப் பதிவு செய்யப்பட்டது. இப்போது அவர் நயன் விட உயர்ந்தார். யாருடைய திறமை +S தரவரிசையாக இருந்தது. ஆனாலும் ஒரு நொடிக்குப் பிறகு கபிலன் அமைதியாகிவிட்டான். பயனற்ற விஷயங்களைப் பற்றி யோசிக்க இப்போது நேரமில்லை. ஏனென்றால் வாழ்க்கையின் அமுதம் பெற அவன் முடிந்தவரை உயரமாக ஏற வேண்டியிருந்தது. மேலும் பார்த்திபன் யூகம் உண்மையிலேயே சரியாக இருந்தால் அவர் உச்சத்தை அடைய முடியாது என்பது அவருக்குத் தெரியும். தீவிரமான முகபாவத்துடன் கபிலன் பார்த்திபனை பார்த்துவிட்டு மீண்டும் ஏறத் தொடங்கினான். பார்த்திபன் கபிலனை திரும்பிப் பார்த்தான். இப்போது கபிலனின் திறமை பி தரவரிசை அல்ல என்பதை அவன் 100% உறுதியாக நம்பினான். அவர் தனது மதிப்பீட்டுத் திறனை கபிலன் மீது பயன்படுத்த முயற்சிக்கும் போதெல்லாம் அந்த அமைப்பு விசித்திரமாக நடந்து கொண்டது. அதனால்தான் பார்த்திபன் கபிலனின் திறமையைப் பற்றி ஆர்வமாக இருந்தார். பார்த்திபன் பேசிய பிறகு தங்கப் படிக்கட்டுச் சுற்றியுள்ள சூழல் கனமாக மாறியது. அவரது குரல் தாழ்வாக இருந்தது. ஆனால் யாரும் பேசாததால் எல்லோரும் அவரது வார்த்தைகளைக் கேட்டார்கள். இப்போது அவர்கள் அனைவருக்கும் படிக்கட்டு எதை சோதிக்கிறது என்பது தெரிந்தது. அது அவர்களின் திறமை. அதே நேரத்தில் 80% கடந்த பிறகு பவானியும் தனது பாதையில் நின்றாள். அவள் அதிகமாக மூச்சிரைத்து தன் சமநிலையை பராமரிக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாள். மதனா பவானியை திரும்பிப் பார்த்தாள். மேலும் 2 படிகளுக்குப் பிறகு அவளும் முன்னேறுவதை நிறுத்தினாள். அவர்கள் இருவரும் தங்கள் வரம்புகளை எட்டியதை அறிந்திருந்தனர். விரைவில் ரேகன், பார்த்திபன் மற்றும் கபிலன் அவர்கள் அருகில் சென்றனர். அவர்களைப் பார்த்த பிறகு அவர்கள் தொடர்ந்து ஏறினார்கள். பார்த்திபன் மற்றும் ரேகன் இருவரும் மேல் நோக்கிச் சென்றனர். கபிலன் பவானி நின்ற அதே படிக்கட்டில் நின்றான். ரேகன் மற்றும் பார்த்திபன் இருவரும் ஒன்றாகத் திரும்பிப் பார்த்தனர். ரேகன் ஆச்சரியத்துடன் பார்த்திபன் புருவத்தை உயர்த்தி. இப்போது பார்த்திபனுக்கு கபிலனின் திறமை பற்றி ஒரு யோசனை வந்தது. அவன் பவானியில் அதே படிக்கட்டில் நின்றிருந்தால் அவருடைய திறமை நிச்சயமாக SS தரவரிசையில் இருந்தது என்று அர்த்தம். பவானி கபிலனை விரிந்த கண்களுடன் பார்த்தாள். அவனுடைய திறமை அவளை விடக் குறைவாக இல்லையா? அவன் எப்படி இவ்வளவு தூரம் ஏறினான்? அவள் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் எதுவும் பேசவில்லை. நடுநிலையான முகபாவத்துடன் கபிலனை பார்த்தாள். மறுபுறம் கபிலன் தொடர்ந்து ஏற விரும்பினார். ஆனால் அவனது தோளில் அழுத்தம் மிக அதிகமாக இருந்தது. இன்னொரு அடி எடுத்து வைக்கத் துணிந்தால்தான் நசுக்கப்படுவேன் என்பது அவனுக்கு தெரியும். கபிலன் கசப்புடன் சிரித்துவிட்டு இன்னும் ஏறிக்கொண்டிருந்த சில நபர்களைப் பார்த்தான். மொத்தம் 7 பேர் இன்னும் ஏறிக்கொண்டிருந்தனர். ரேகன், பார்த்திபன், தரன், பியா, 2 எல்வ்ஸ் மற்றும் ஒரு டெமிமனிதர். முகமூடி அணிந்த எல்வ் இன்னும் ஏறிக்கொண்டிருந்த 2 எல்வ்ஸில் இருந்தார்.